பட்டாம்பூச்சி கூட்டு புழு கலைஞராலே நினைக்கணுமா கூல் கூல் பட்டாம்பூச்சி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது பட்டாம்பூச்சி கிச்சன். கிச்சன் அப்படின்னு இது பெண்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்ல. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவான நிகழ்ச்சி. ஏன் அப்படின்னா இன்னைக்கு தேதியில கிச்சன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவா மாறிட்டு இருக்கு. வாங்க நேயர்களே, இன்னைக்கு பட்டாம்பூச்சி கிச்சன் பகுதியில நமக்கு தேவையான வீட்டு குறிப்புகளை சொல்றதுக்காக அழகுக்கலை, சமையல் கலை, அதிவேக கணிதம் மற்றும் ஹிந்தி பயிற்சி என பல்வேறு திறன்களை இளைய தலைமுறைக்கு கடத்தும் ஒரு சிறந்த சமூக ஆர்வலர், கவிஞர், வழக்கறிஞர் திருமதி ஹேமா பாலன் அவர்கள் திருவாரூர் மாவட்டம் சிக்கலில் இருந்து நம்மோடு இணைகிறார். உங்களை மாதிரியே நானும் ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருக்கேன். ஹேமா அவர்கள் எதை பத்தின குறிப்புகளை கொடுக்க போறாங்க அப்படின்னு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமா பாலமுருகன் மற்றும் ஒரு சமையல் குறிப்புகளுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இப்போ இருக்கிற சூழ்நிலையில நாம கேஸும் மிச்சப்படுத்தணும், அதே சமயத்துல நம்ம குடும்பத்துக்கும் நமக்கும் ஆரோக்கியமான சமையலையும் செஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி காலகட்டத்துல நாம சிக்கனமா என்ன மாதிரியான சமையல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ வெயில் காலத்துல நமக்கு தேவையான குளிர்ச்சி வேணும். அதுக்காக இளநீர் குடிப்போம். நாம அதை சமையல் முறையில எப்படி பயன்படுத்தி அதை எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எரிவாயு மிச்சப்படுத்துறது மட்டும் இல்லைங்க, நம்மளோட உடல் ஆரோக்கியத்திற்கும் உகந்ததான ஒரு இளநீர் பாயாசம் தாங்க இது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இளநீர் கொஞ்சம் தண்ணியான இளநீரா இருக்கணும். ஆனாலும் அதுக்குள்ள ஒரு கொஞ்சம் வழுக்க இருக்கணும். அந்த மாதிரி இளநீரா தேர்ந்தெடுத்து ஒண்ணு எடுத்துக்கோங்க. இப்ப அந்த ஒரு இளநீர் பாயாசத்துல குறைஞ்சபட்சம் 3 பேரு சாப்பிடலாம். அது நாம எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ இந்த இளநீரை வெட்டி தண்ணியை தனியா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை உடைச்சிட்டு அது உள்ள ஒரு லேயர் இருக்கு இல்லையா, அந்த வழுக்கை பகுதியும் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா அந்த வழுக்கை பகுதியோட இருந்தா ரொம்ப நல்லது. ஏன்னா அதுதான் அந்த பாயாசத்துக்கு சுவை கூட்டக்கூடிய ஒரு விஷயம். அது இல்லாம இருந்தாலும் அது நல்லா இருக்காது. அதனால அந்த வழுக்கையையும் தனியா எடுத்து பத்திரமா வச்சுக்கலாம். சரி, ஒரு பாத்திரத்துல இளநீர், இன்னொரு பாத்திரத்துல அந்த வழுக்கைய சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கலாம். சரி, இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஸ்வீட் வேணுமே, என்ன பண்றது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இருக்கவே இருக்குங்க, நம்ம கண்டன்ஸ் மில்க் இருக்கு. அதுவும் இல்லையா, நம்ம தேங்காய் பால் இருக்கு. திக்கான ஒரு தேங்காய் பால். ரெண்டுமே இருந்தாலும் ரொம்பவே சுவையா இருக்கும். ரெண்டுமே இருந்ததுன்னா தயவு செஞ்சு ரெண்டுத்தையுமே பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு இனிப்பு சுவைக்கு வெள்ளை சர்க்கரை போட்டுக்கலாம், இல்ல நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். வெள்ளையா வேணும் பாயாசம் அப்படின்னா நீங்க சீனி, அதாவது வெள்ளை சர்க்கரை போட்டுக்கலாம். இல்ல எனக்கு சுவை முக்கியம் அப்படின்னு சொன்னாக்கா நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. அப்போ அந்த நாட்டு சர்க்கரையும் இருக்கணும், தேங்காய் பால் இருக்கணும், இளநீர் வேணும், அந்த வழுக்கையோட சின்ன சின்ன துண்டுகளும் வேணும். இப்ப எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? இப்ப எல்லாத்தையும் பெரிய பவுல்ல போட்டு இளநீர், அந்த வழுக்கை தேங்காய் துண்டுகள், அதுக்கப்புறம் தேங்காய் பால், முடிஞ்ச கண்டன்ஸ் மில்க், கொஞ்சமா பிஞ்ச் ஆஃப் சால்ட், இது எல்லாத்தையும் நீங்க கலந்துக்கோங்க. சர்க்கரை கண்டன்ஸ் மில்க் போடலைன்னா நாட்டு சர்க்கரையோ வெள்ளை சர்க்கரையோ போடுங்க. அப்படி கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணீங்கன்னா சர்க்கரையை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் தூள், ஏன்னா பாயாசம்னாலே ஏலக்காய் தூள் போட்டா தானே அதுக்கு ஒரு ஃபிளேவர். அதனால அந்த ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பாயாசத்துக்கு உள்ள கன்சிஸ்டன்சி மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. தேங்காய் பால் எடுத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, திக்கான பால்ல தான் நீங்க செஞ்சா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சுகர் பேஷண்ட்ஸ் இருந்தா இனிப்பு சுவையை எடுத்துருங்க. தேங்காய் பால் மாத்திரம் இருந்தா கூட போதும், இளநீர்ல உள்ள இனிப்பும் போதும். அதை அப்படி கொடுத்தா கூட அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அவ்வளவுதாங்க. எந்த ஒரு கேஸோ எந்த ஒரு ஃப்ளேமோ இல்லாம ஒரு பாயாசத்தை ரெடி பண்ணியாச்சு. எல்லாரும் பழங்கள் வீட்டுல நிறைய வச்சிருப்பீங்க. இந்த காலகட்டத்துல வெயில் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுல பழங்கள் இருக்கும். ஒரு 2-3 பழங்கள் இருந்தா கூட போதுங்க. இதை வச்சு ஒரு ஃப்ரூட் கஸ்டர்டு செஞ்சு பார்க்கலாம். நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸ், அதாவது என்னென்ன பழங்கள்னா ஆப்பிள் இருக்கலாம், கிரேப்ஸ் இருக்கலாம், மாதுளை இருக்கலாம், வாழைப்பழம் இருக்கலாம், அன்னாசி பழம் இருக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸை வச்சு என்னென்ன பண்ணலாம்? இதுல எந்த 3 ஃப்ரூட்ஸோ இல்ல 2 ஃப்ரூட்ஸ் இருந்தா கூட ஓகே தான். அதை வச்சு நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணலாங்க. இப்ப என்னென்ன பழங்கள் இருக்கோ அதை சின்ன சின்னதா உங்களுக்கு தகுந்த மாதிரியோ இல்ல குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ அந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்து ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க. இப்ப ஒரு பவுல்ல பால் பவுடரோ கண்டன்ஸ் மில்கோ இல்ல ரெண்டும் இருந்தா கூட ரெண்டுத்தையுமே சரிசமமா
ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ கண்டன்ஸ் மில்க் எவ்வளோ போடணும் அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பால் பவுடர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டு நல்லா திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணணும்னா கொஞ்சமா பால் கலந்துருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து கஸ்டர்ட் பவுடர் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம். இன்னும் சொல்ல போனா உங்ககிட்ட ஏற்கனவே காய்ச்சின பால் ஏதாவது இருந்தா கூட அதை ஊற்றி ரெண்டுத்தையும் கரைச்சிக்கலாம். அது மாதிரி கரைச்சி வச்சா கூட நல்லதுதான். நீங்க அடுப்புல தான் சமைக்கணும், கேஸ்ல தான் பால் காய்ச்சணும்னு இல்லைங்க. இண்டக்ஷன்ல கூட காய்ச்சி வச்சுக்கலாம். இண்டக்ஷன் இருந்தா கூட நீங்க அதுல பாலை காய்ச்சி ஆற வச்சு அதுல நீங்க இதை செய்யலாம். கஸ்டர்ட் பவுடர் இருந்தா பாருங்க, இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. முந்திரி, பிஸ்தா, பாதாம் இது 3 இருந்தா கூட போதுங்க. இல்ல இது 3த்துல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட போதுங்க. பாதாம் முந்திரி இருந்தா ரொம்ப சூப்பரான விஷயம். அது கொஞ்சமா மிக்சியில கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நைஸா அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விடாதீங்க, கொஞ்சமா அது நைஸா அரைக்கிற மாதிரி தண்ணி விட்டு நல்லா பேஸ்டா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைல்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதுல சேர்த்துக்கிட்டீங்கனாலே அதுவே கஸ்டர்ட் பவுடர் தான். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடர் இல்லாதவங்களுக்கு தான் இதை சொல்றேன். கஸ்டர்ட் பவுடர் இருந்ததுன்னா அது நீங்க பால்ல கலந்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பவுல்ல ஒரு பக்கம் பால் பவுடர், அந்த பால் கண்டென்ஸ்ட் மில்க் இதெல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் கஸ்டர்ட் பவுடர், இன்னொரு பவுல்ல பழங்கள். இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க, ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. அவ்வளோ சுவையானது, அவ்வளோ சத்தானது, எல்லாருக்கும் ஆரோக்கியமான ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட் கஸ்டர்டுங்க. இப்போ மஞ்சள் பூசணின்றாங்க. மஞ்சள் பூசணி சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. மஞ்சள் பூசணி வேற ஒன்றும் இல்லைங்க, பரங்கிக்காய் தாங்க. அது கொஞ்சம் பழுத்த நிலைமையில இருக்கும் இல்லைங்களா, எல்லாமே தோல் எல்லாமே பழுத்த நிலையில இருக்கும் இல்லையா, அந்த பரங்கிக்காயை பத்தி பேசுறேன். பரங்கிக்காய் சின்ன குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. நீங்க என்ன மாதிரியான ஒரு வகையில கொடுத்தா கூட அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ அதெல்லாம் சாப்பிட்றது கூட குறைஞ்சு போச்சுங்க. இது என்ன காயின்னு கூட சில குழந்தைங்களுக்கு தெரியாத சூழ்நிலையில இருக்கும். நமக்கு தெரியும், நம்ம ஜென்ரேஷனுக்கு தெரியும். ஆனா இப்போ உள்ள ஜென்ரேஷன்களுக்கு அது மஞ்சள் பூசணின்னு சொன்னா தெரியும். அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால இதை எப்படி அவங்களுக்கு உணவா கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ மஞ்சள் பூசணிக்காய் எடுத்துக்கோங்க. மேல உள்ள பட்டையை எடுத்துருங்க, அந்த ஃப்ளெஷ் மட்டும் வச்சுக்கோங்க. அதை நல்லா கேரட் துருவல்ல துருவிக்கோங்க. துருவினதுக்கு அப்புறம் அதுல இருந்து நிறைய ஒரு ஜூஸ் வரும். அந்த ஜூஸை எடுத்து பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஜூஸை கீழே கொட்டிடாதீங்க. அந்த ஜூஸை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஜூஸும் நமக்கு பயன்படக்கூடியதுதான். அந்த ஜூஸை எடுத்து வச்சுக்கிட்டு இதை நல்லா பிழிஞ்சு எவ்வளோ தண்ணி இருக்கோ அவ்வளோ அந்த தண்ணி சாறு எடுத்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ பிழிஞ்சு எடுத்தோன்னே நல்லா கேரட் துருவல் மாதிரி தெரியும். இப்போ அந்த துருவலை ஒரு பவுல்ல எடுத்து சேகரித்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஜூஸை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இதுலயே 2 ரெசிபி நமக்கு கிடைச்சிருதுங்க. ஜூஸும் கிடைக்குது, நமக்கு இந்த துருவலும் கிடைக்குது. இப்போ இந்த துருவலை நல்லா ஒரு இந்து உப்பு இருக்கு இல்லைங்களா, இந்து உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 2 பிஞ்சு இல்லை 3 பிஞ்சு போட்டு, எப்படியும் ஒரு 150 கிராம் பரங்கிக்காய் கிடைச்சதுன்னா அந்த பட்டை, அதுக்கு தான் நான் இந்த அளவு சொல்லிட்டு இருக்கேன். அது நல்லா துருவினதுக்கு அப்புறம் ஒரு 3-4 பிஞ்சு போட்டு அந்த இந்து உப்பு போட்டு பிசைஞ்சுக்கோங்க. அதை போட்டு பிசைஞ்சு உங்களுக்கே தெரியும் அதில் உப்பு சுவை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கூடுதலாவோ குறைச்சலாவோ போட்டு அதை பிசைஞ்சு அதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிருங்க. இதுக்கு இடையில என்ன பண்ணணும்னா தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள், நாட்டு சக்கரை இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்க இதுலயே காரமும் செஞ்சுக்கலாங்க, பொரியலாவும் செஞ்சுக்கலாம். இதுல அந்த ஜூஸ் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அதுல இன்னொன்னு செய்யலாங்க. என்னன்னா இதையே பரங்கிக்காய ஒரு 4 துண்டை எடுத்து மிக்சியில அரைச்சிட்டு இந்த எடுத்து வச்சிருக்கிற சாரோட கலந்து சக்கரை போட்டு அந்த மாதிரியும் கொடுக்கலாங்க. அது ஸ்மூதின்னு சொல்லுவாங்க. ரொம்ப திக்கா இருக்கும் அந்த ஸ்மூதி. அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களுக்கு அந்த ஸ்மூதி அப்படின்னாலே பிடிக்கும். எல்லா பழங்கள்லயும் செய்வாங்க. மோஸ்ட்லி திக்கான பழம் இருக்கு இல்லைங்களா, அதுல ஸ்மூத்தி செய்வாங்க. அந்த மாதிரி ஸ்மூத்தியை இதுலயும் செய்யலாங்க. இதை நீங்க சில்லுன்னு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கூட குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணலாம். மேல கொஞ்சம் பாதாம், முந்திரி இதெல்லாம் கொஞ்சம் துருவி அது மேல தூவி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சத்தானதாகவும் இருக்கும். நம்மளுக்கு அவங்க கண்ணு பறிக்கிற அளவுக்கு கொடுத்தா அவங்க நல்லாவே சாப்பிடுவாங்க. நான் சொன்ன குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். வேறொரு குறிப்புகளோடு நான் உங்களை சந்திக்க வருகிறேன். நான் உங்கள் ஹேமா பாலமுருகன். பட்டாம்பூச்சி FM நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சி கிச்சன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் வழக்கறிஞர் திருமதி ஹேமா பாலன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க.
வேணுங்கண்ணா, இந்த வாரம் என்ன புக் வந்திருக்குங்க? அம்னே, கவிஞர் கோவை ஆனந்தனோட வேர்களின் உயிருங்கிற ஒரு கவிதை புக் வந்திருக்குது கண்ணு. நல்லா இருக்குது, அதைத்தான் புரட்டிட்டு இருக்கிறேன். ஓ, வேர்களின் உயிர் நல்லா இருக்குங்களே. ஆமா கண்ணோ. அப்புறம் இன்னொரு செய்தி சொல்றேன் கேளு. இந்த கவிஞர் கோவை ஆனந்தனுக்கு சிங்கப்பூர்ல இருந்து அழகர்சாமி அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பு ஒண்ணு சிறந்த இளம் கவிஞருக்கான விருது அறிவிச்சிருக்குது கண்ணோ. அப்படிங்களா? அப்ப ரொம்ப சிறப்பு தான். அப்ப நானே இந்த புத்தகத்தை படிச்சு போடுறேன். அவங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. சொல்றேன், குறிச்சுக்கோ. சொல்லுங்க. 90-03-67-70-02 அம்னி. நானும் ஒருக்கா சொல்றேன், சரியான்னு பாத்துக்கோங்க. 90-03-67-70-02. சரிங்களா? சரிதான். ஆமாங்கோ, இதை கேக்குறவங்க நீங்களும் எல்லாரும் ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு தம்பியை கூப்பிட்டு ஒரு வாழ்த்திருங்க. அவ்வளவுதான். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வந்துட்டே இருங்க. போடுறா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களை பரவசமாக்கும் எஃப்எம். கேட்டால் சலிக்காது, கேட்க திகட்டாது. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கொடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM. இது கலை இலக்கியம் சமூகம் என கடைக்கோடி மக்களுக்காய் சிறையடிக்கும் ஒரு கலக்கல் FM.